சர்மிளா, தமிழக அரசு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டம் என்று செயல்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றி முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்துள்ள சூழ்நிலையில் பல்வேறு திட்டங்களுக்கான பெயர் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை துறையின் கீழ் வரக்கூடிய அந்த காலை உணவு திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டம் என்று பெயர் இடப்பட்டிருந்தது. இப்போது அது முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என அறிவிக்கப்படுவதாக இப்போது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் பெயரில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பில் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தின் கீழ் இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் என்ற பெயர் இப்போது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்தவுடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மகளிர் விடியல் பயணம் என்பது மகளிர் பயணமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இப்போது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றப்பட்டிருப்பதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரை இந்த காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்துவதற்கான அரசாணையும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன்படி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. சர்மிளா.